உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்ல வேலை இவங்க 2 பேரும் இன்னும் லெட்டர்ஸ படிக்கல. படிச்சிருந்தாங்கன்னா அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். ஓய், இங்க பாரு. எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். பெர்மிஷன் இருக்கா? இப்படிதான் காதலை வெளிப்படுத்த போறாரா? குஷி என்ன நினைப்பா? மோனையா, குஷியும் நானும் ரொம்ப பிஸியா இருக்கோம். நீங்க போங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். குஷி, நீ படி. அம்மா பிஸி பூனைக்குட்டி. இது நீ, இது இந்த உலகம். இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் ஒண்ணு உன்னை சுத்திக்கிட்டு இல்ல. நான் உன்கிட்ட இல்ல, குஷி கிட்ட தான் பேச போறேன். குஷி கிட்டயா? குஷி, நீ பிஸியா இருக்கியா? என் கூட பேசுவல்ல? Then get up and காது கூட. Done. கண்டிப்பா shake hands. ஏய் குஷி, இங்க வா. என்ன சொன்னாரு உங்க அப்பா? ஒண்ணும் இல்ல ராதா, நீ இப்போதைக்கு அப்பா கூட கிளம்பு. நான் போட்டுமா? அப்ப இந்த லெட்டர்? ஒன்னும் பிரச்சனை இல்ல ராதா, நம்ம இது நாளைக்கு காலையில படிச்சுக்கலாம். நான் வெயிட் பண்றேன். என்ன சொல்ற? இவ்ளோ நேரமா இந்த லெட்டர் படிக்கணும்னு எவ்வளவு குதியா குதிச்சிட்டு இருந்தா? இப்ப மோகனையா உன் காதுல அப்படி என்ன சொன்னாரு? லெட்டர் படிக்கிற விஷயத்த நாளைக்கு தள்ளி போடுற? என்ன சொன்னாரு அவரு? ஐயோ, உலவு பார்த்தது போதுமா? இது அப்பனுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். நோ சீட்டிங் குஷி, நோ அட, சீட்டிங். என்ன சேர்ந்து நீ- தான் படிக்கணும். குஷி சீட்டிங்லாம் பண்ண மாட்டா. குஷி சீட்டிங் தான் பண்ணுவா இல்ல? அதுதான் சேம் டு சேம். புரிஞ்சுப்பா, என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. ஐயோ, நீ புரிஞ்சுச்சுல? போ ராதா. அண்ட் எனக்கு ஒரு குட்டியா கியூட்டான ஒரு தம்பி பாப்பா வேணும். என்ன என்ன ஐயோ, பேசுற? நீ போ ராதா, போ. ஐயோ குஷி குஷி குஷி, என்ன தள்ளுற? இப்ப தம்பிக்கு என்ன அவ்வளவு அவசரம்? ஐயோ, என் செப்பல். நிச்சயமா குஷியோட காதுல நீங்க ஏதோ ஓதி இருக்கீங்க. அதனாலதான் ஏடா கொடுமை இப்படி தப்பு தப்பா பேசுறா. அதாவது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவ்ளோ பெரிய வீட்ல இவ்ளோ சின்ன குழந்தைக்கு இந்த ஏடா கொடுமான, அதாவது தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? நீங்க தான் கத்து கொடுக்கறீங்க. ஏன்னா இந்த மொத்த வீட்லயும் உங்களை விட பெரிய ஏடா கூட யாருமே கிடையாது. என்ன பேசுற ராதா? நான் எப்படி என் ஒரு பொண்ணுகிட்ட? நிமிஷம் மோனையா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, நான் உங்களை கடைசி தடவையா எச்சரிக்கை பண்றேன். உங்க சிரிப்பு விளையாட்டுல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா குஷியோட வளர்ப்பு ரொம்ப முக்கியம் மோனையா. நம்ம குஷி ரொம்ப சின்ன பொண்ணு மோனையா. குழந்தையா இருக்கும் போதே அவ பெரியவள் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதாவது குழந்தைங்கன்னா யதார்த்தமா வளர்ந்தாதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அங்க இங்கன்னு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசுறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். கேக்குறேன்னு. அது வந்து உங்களோட இந்த பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நீங்க குஷி மேல திணிக்காதீங்க, புரியுதா? எனக்கு தான் மூளை கெட்டு போச்சு. அதனாலதான் குஷி கிட்ட நான் போய் இதெல்லாம் திணிக்கிறேன். பரவாயில்ல விடுங்க மோனையா. நான் தான் இப்போ என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. எப்படி நீங்க பேசும்போது உங்க பேச்சுல கவனமே செலுத்துறது இல்லன்னு வாயில என்ன வந்தாலும் பேசிடுறது. நீங்க பாட்டுக்கு யார வேணா எங்க வேணா என்ன வேணா பேசிடுவீங்க.
அதனால எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க தான் பூ மாதிரி இருக்க என் குழந்தை குஷிய கெடுத்திருக்கீங்க. என்ன 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 நான் கெடுத்தனா? பின்ன வேற யாரு கெடுத்தாங்க? நீ தான் கெடுத்திருப்ப. இந்த குஷி பேபி கேபி எல்லாம் சொல்றான்ல, இதெல்லாம் உன்னாலதான் சொல்றான்னு தோணுது. கார்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன? குஷிக்கு ஒரு அழகான தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு சொன்னல, குழந்தை வேணும்னு சொன்னல. இப்ப அவளும் அதானே சொல்றா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு குழந்தை வந்தா அப்புறம் குஷியோட நிலைமை என்ன ஆகும்? குழந்தை ராத்திரி முழுக்க அழும்போது அதை கேட்டு குஷி இங்க இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடி போயிடுவா. குழந்தை எப்படி அழும்? இப்படி 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 ஸ்டைலாவா? என்னவா? யார் குழந்தை அவன்? மோகனையா குழந்தை. உனக்கு எப்போ இப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கணும்ல. குஷியோட ரூம்ல இருந்து உன்னை இங்க கதடிக்கிறதுக்காக உனக்கு கூட்டு வரல. வா. குழந்தைலாம் பொதுவா கியூட் தான். அது உண்மைதான். ஆனா அதுங்க அழ ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். அப்புறம் நீ யோசிச்சு பாத்தியா இந்த விஷயத்தை பத்தி? நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி குஷிக்கு அம்மா அப்பாவா ஆயிட்டோம் இல்ல? அதனால என்ன? இந்த உறவு ஏற்பட்டதுக்கு காரணமே குஷி தானே. குஷி மட்டும் இல்லனா நம்மளோட இந்த உறவே இருந்திருக்காது. அது சரி, குஷி மகளா அவளோட கடமையை செஞ்சிட்டா. இப்ப கணவனா நானும் என்னோட கடமையை செய்யணும். ராதா. மோகனையா. ராதா நாம். மோகனையா நீங்க. ராதா நாம் உனக்கு. சொல்லுங்க மோகனையா, நீங்க எனக்கு. ராதா நான் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் நீயும் தூங்கு, என்னையும் தூங்க விடு. என்ன? நாளைக்கு பூஜை இருக்குல்ல, நாளைக்கு நீ சீக்கிரமா எந்திரிக்கணும், பூஜையெல்லாம் பண்ணணும்ல. குஷியோட ரூம்லயே இருந்தா ரொம்ப லேட்டா தூங்குவ, அப்புறம் காலையில எந்திரிச்சா எதுவும் சாப்பிட மாட்டேன், நாள் முழுக்க பட்னியா இருப்ப, ஏன் மூளையை திம்ப. அதனால ஒழுங்கா தூங்க. மோகனையா. தலகாணில அடிக்கிறியா நீ? அடிச்ச. நீங்களே இப்ப சீட்டிங் பண்ணீங்க. நான் சீட்டிங் எல்லாம் பண்ணல, நான் சீட்டிங் பண்ணேன். நீங்க புத்திசாலி தானே, ஆங்கிலம் உங்களுக்கு புரியுதுல, திரும்ப திரும்ப நான் உனக்கு கேக்குறீங்க. எவ்வளவு கத்து கொடுத்திருப்ப, கத்துப்பேன்னு நினைச்சேன். ஆனா இல்லையே, என்னத்த ஆங்கிலத்தை கத்துக்கிட்டியோ? நீங்க மட்டும் என்கிட்ட தமிழ் கத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு அதாவது முயற்சி பண்ணன்றத கத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் பொறுமையா இரு, நான் எல்லாத்தையும் கத்துப்பேன். ஆனா இப்போதைக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும். பனிஷ்மென்ட்னா என்னன்னு தெரியும்ல? தண்டனை. ஆமா, தண்டனை என்னன்னு தெரியுமா? என்ன? இப்ப நீ பிளாங்கெட்டே இல்லாம தூங்க போற. மோகனையா, ஐயோ, மோகனையா கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.